ரங்கநாயகி. என்னங்க திருட மாதிரி இருக்க? ஏதாவது பிரமையா இருக்கும், பேசாம பாடுங்க. பிரமையா இருக்கும். ராத்திரி நேரத்தில் இந்த மாதிரி ஐயோ குதிச்சுட்டான். அவனேதான் திருட திருட. பெரியவனே எழுதுடா திருடா. தூங்காதீங்க. ஓடுறான் பாரு ஓடுறான். பிரமை ரங்கநாயகி ரூமுக்குள்ளதான். அங்கதான் அங்கதான் பாருங்க. மெதுவா தைரியமா தேடுங்க. அங்கதான் தேடுறாங்கல்ல. கிடைச்சாங்கடா. பாத்துறா கையில கட்டி வச்சிருக்க போறான். இருட்டா இருக்குடா. லைட்ட போட்டுக்கிறேன். லைட்ட போடுங்கடா. இருட்டுல எப்படி தேடு? லைட்ட போடுங்க. நான் சொல்ல காதுல லைட்ட போடு. அம்மா சொல்றதுல லைட்ட போடுங்க. ஏனா இத வராதீங்க. ஒரிஜினல். டேய் அண்ணே பாத்து கட்டி வச்சிருக்கா. வாடா திருடவா வந்திருக்கேன். இரு இரு கட்டனி இருடா நான் பாத்துக்கிறேன். ஏண்டா இவ்வளவு பேர் இருக்கிற வீட்டுல என்ன தைரியம் இருந்தா திருட வருவேன்? அதானே முதல்ல 2 காலு அப்புறம் பெரிய உருவம் என் கண்ணால பார்த்தேன். இவ பிரமேன்னு சொல்லிட்டாள. உடனே நான் அடிக்கிறேன். இல்ல நீ இது ஐயோ என்னடா இது ரத்தம்? கம்பி கிழிச்சிருச்சா? பார்த்து வர வேண்டாம் ரங்கநாயகி. ஏதாவது மருந்து இருந்தா கொண்டாயேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பழகி போச்சுங்க. திருடு சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப ரிஸ்க்குங்க. ஐயோ விக்குதே, தண்ணி கொண்டு வா. இது சாதாரண விக்கல் இல்லைங்க, பசி விக்கலுங்க. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க. மனுஷன் எதுக்குங்க திருடுறான்? எல்லாம் இதுக்குதான். ஏயா இவ்வளவு பெரிய வயிறை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிறிய, என்ன நம்ப சொல்றியா? இது தொப்பை இல்லைங்க, கேஸ் ட்ரபிள். உனக்கு இருக்காது. ஏய் என்னைய பார்த்துட்டு இருக்க, சாப்பிடுறா. ஏய் சாப்பிடுற. கையை வச்சுடுறேன். மெதுவா மெதுவா. நீங்க சைவமா? ஏங்க உங்க தூக்கத்தெல்லாம் அங்க எடுத்துட்டேன். நீங்க போய் படுங்க, நான் இந்த ஓரமா உட்காந்துக்கிறேன். காலைல எங்க கூப்பிடுறீங்களோ அங்க வரேன். எங்க கூப்பிடுவோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிடுவோம். அப்பா இது பாரு, உனக்கு 3 வேளை சோறு, இருக்கிறதுக்கு இடம், உறவுன்னு சொல்லிக்கிறது நாங்கெல்லாம். 500 ரூபாய் சம்பளம். திருடுவியா? மாட்டையா? திருட மாட்டையா ஐயா. உண்ட வீட்டுக்கு என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டேயா. என்ன சூர்யா, தண்ணி சூடாயிடுச்சா? சீக்கிரம் கண்ணா. ஏய் ஏய், இது என்ன புது பழக்கம்? பால்ல தண்ணி கலக்கிறது. இது என்ன புது பழக்கம்? பால்ல தண்ணி கலக்காம கொடுக்கறது? ஏய் இங்க அப்படிதான். ஒரு நிமிஷம் இல்லைங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நானும் காலில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை பசங்க நீங்க வாசல் வச்சு கோலம் போடுறீங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்றீங்க, சுடுதண்ணி வைக்கிறீங்க, சாம்பிராணி போடுறீங்க. என்ன இதெல்லாம் கேட்கிறோம்ல? வீடு இருக்கு, மாடு இருக்கு, கடை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன் இந்த வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு ஒரு மர்மம் வரல? ஆமா, உன் பேர் என்ன? தமிழ். தமிழ் இல்ல? இத கேட்கதான் ஓட்டு பிரிச்சு உள்ள குச்சியா? பதில் சொல்லிட்டு போங்க. எங்க அண்ணன் இன்னும் வயசுக்கு வரல. பட்டா இல்ல, உடம்புக்கு தானே. நோட்டீஸ் தான் அனுப்பிச்சிருக்கேன்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. இத்தனை வருஷம் அனுபவிச்சீங்கல்ல, கவர்மெண்ட் ஆர்டர். நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நம்பித்தான் சார் இத்தனை சாரி, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே விடுங்க. எல்லாரும் தெருவுக்கு வர வேண்டியதா போகுது சார். சார் விட்டுருங்க சார், ஒன்றும் பண்ணாதீங்க சார்.
எல்லாருக்கும் கடை மட்டும்தான் போச்சு. நமக்கு கடையோடு சேர்ந்து வீடு இருந்ததுனால எல்லாம் போச்சு. துருதுருன்னு இருந்த பசங்க இப்போ சும்மா உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் நேரம்தான். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. பொண்ணை கொடுக்கறவங்க பொண்ணு கௌரவமா வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. உங்க அத்தையும் பயப்படுறா. நீங்களே இப்படி ஒன்றத்துக்கு இடம் இல்லாம அடுத்தவங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கும் போது என் பொண்ணு இங்க வந்து கஷ்டப்படுமா? வேண்டாம் மாப்பிள்ள, நிறுத்திக்குவோம். நிச்சயதார்த்தத்தோட நிறுத்திக்குவோம். அண்ணே, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் இல்லன்னா நான் செத்தா போயிட போறோம். அவன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டானே. வேணும்னா கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கங்க. அதுக்காக இப்படி பொசுக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டா என்னன்னு அர்த்தம்? அண்ணே, எதுவுமே பேசாம போன எப்படின்னு? என்ன ரொம்ப பேச வைக்காதீங்க. இப்படி புறம்போக்கு இடம்னு தெரிஞ்சிருந்தா நான் பேசியிருக்கவே மாட்டேன். பெரியவனே, நீ ஒண்ணு கவலைப்படாதடா. சொந்தமாவது பந்தமாவது இவெல்லாம் 1000 பொண்ணு. நான் கூட இதை நிறுத்துறேன். முதல்ல முறையா ஒரு வாழ்க்கை, இருக்கிறதுக்கு இடம், எல்லாரும் மதிக்கிற மாதிரி காசு பணம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். அது வரைக்கும் யாரும் எதையும் பேசக்கூடாது. என்னங்க, நம்பிக்கை வந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ விக்கதத்துல சாரி அண்ணி. எதுக்கு சாரி? என்ன? சாரி அண்ணி. சரி வா சாப்பிடலாம். உனக்கும் தான், வா. ஆமா, என் மேலே பழி போடு. ஆள் ஆளுக்கு குறை சொல்லாம பேசாம சாப்பிடுங்க. சாரி அண்ணி. உட்காருங்க. பீரா? 7 மணிக்கு அடிச்சா 1 ஹவருக்குள்ளயாவது வயித்துல ஏதாவது போடணும். இப்ப மணி என்ன ஆகுது? 11. உங்க உடம்பையும் கெடுத்துக்கிட்டு வீட்டுல உள்ள எல்லார் தூக்கத்தையும் கெடுக்குறீங்களே. இது சரி வராது. காலையில இருந்து கடையில உழைச்சிட்டு வந்தவங்க நிம்மதியா தூங்க வேண்டாமா? உங்க சந்தோஷம் தான் முக்கியமா? இது உங்க 2 பேரையும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அத்தையை தான் சொல்லணும். தினம் ராத்திரி லேட்டா வந்தாலும் கதவை திறந்து விடுறாங்கல்ல, அதான். அப்புறம் உங்க சின்ன ரொம்ப கருணை. கழட்டு போட்ட சட்டையில பணம் வச்சுட்டு போவாரு. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இதத்தான் பண்ணுவீங்க. இனிமே 10 மணிக்கு மேல வந்தா கதவை திறக்க மாட்டோம். இது அட்வைஸ் இல்ல, ஆர்டர். யார் நல்ல இடப்படுது? ராசன நல்லெண்ண. பெரிய மூட்டை 70 கிலோ வச்சு தானே வாங்கும். அப்புறம் ஏன் 2 கிலோ சேர்த்துருக்கீங்க? லோடு ரொம்ப தூரம் போறதால கீழே மேல சிந்துன்னு 2 கிலோ சேர்த்து வச்சிருக்கேன். கீழே மேல சிந்துமா? கீழே மேல சிந்தனதுல மிச்சத்தை தானே கொண்டு வந்து போடுறாங்க. அதுலயும் நாம கை வச்சோன்னா இங்க பாரு, நீ எத்தனை கிலோ வச்சிருக்கன்னு தெரியாம வெத்தலை சீல் போட்டு இருக்காரு. அதான் அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. சராசங்கிறது சுத்தமா இருக்கணும். பிரிச்சு போட்டு சரிண்ணே.
அண்ணே, கவிஸ்தலத்துல இருந்து உங்க மாமா வந்திருக்காரு. தப்புதான். எனக்கு எந்த அருகதையும் கிடையாது இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதுக்கு. சண்டைக்கு பயந்துகிட்டு சம்பந்தம் பண்ணாம போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் வந்திருக்கேன். என் 2வது பொண்ணாவது இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். காஃபி சாப்பிடுங்க. சுசீலாவை கொடுக்கலங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த சம்பந்தத்தை தட்டி கழிச்சிட வேண்டாம். என் 2வது பொண்ணாவது சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு தெருவில் நின்னப்ப புறம்போக்கு அது இதுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்ட. இப்ப பேச வந்திருக்க. பொண்ணு வாழல அது இதுன்னு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்திருக்க? நீ நினைச்சேன்னா சம்பந்தம் பேசுவ, இல்லைன்னா விட்டுருவ. அந்த அளவுக்கு ஒண்ணு நாங்க யாராவது பேசித்தானே ஆகணும். உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க. அம்மா இருக்கட்டும். ஐயோ அண்ணன் பரவாயில்ல. எங்க கிளம்பிட்டீங்க? கடைக்கு. கடைக்கா? இப்படியேவா? ஏன் இப்படிதான்? உள்ள சட்ட துணியில அயன் பண்ணி வச்சிருக்கேன்ல, போட்டுக்கல? அயன் பண்ண துணியை போட்டு போனா கசி போயிடும். இங்க வாங்க. வாடா சொல்ற. வாங்க. நில்லுங்க. ஏய் என்னது? கழட்டுங்க. இதுயா? ஐயோ கட்டப்பட்ட. ஏய் வேணா வேணா. விளம்பர பையன் எல்லாம் போட்டுக்கிட்டு. இருங்க. வாட்ச் கட்டுங்க. வாட்சா? உழைக்கிறப்ப நேரம் பார்த்து உழைக்க கூடாது. ஆமா, பெரிய தத்துவம். கட்டுங்க. எங்க மோதிரம்? உங்க வீட்ல போட்டது எங்க வீட்ல போட்டதெல்லாம் கழட்டி போட்டாச்சா? வெறும் கையை வீசிட்டு கிளம்பிட்டீங்க. போட்டுக்கோங்க. உப்பு புளி மடிக்கிற கைக்கு எதுக்கு மோதிரம்? ஒட்டும். ஆமா ஒட்டும். இருங்க, பால் கொண்டு வரேன். போயிடாதீங்க. சரி. இது யாரு? சின்னவனே, என்னப்பா இது? நீ எங்க வெளியூருக்கு போறியா? இல்லப்பா, கடைக்கு. கடைக்கா? கடைக்கு இந்த இது ஏ ரங்கநாயகி, உன் புள்ள கடைக்கு போற அளவு பாரு. மோதிரம் வாங்கி சொல்லிக்கலாம். என்ன? எங்க கடைக்கு? கடைக்கா? ஆமா. அயன் பண்ணி சட்டை கொண்டு வந்து கொடுத்தா கசக்கி தூக்கி போட்டுட்டு போறீங்க. உங்க பக்கத்துல வந்தாலே சோம்பு சீரக வாசனை அடிக்குது. உங்க அண்ணன் எப்படி இருக்காரு? உங்க தம்பிங்க எப்படி இருக்காங்க? நீங்க மட்டும் ஏன் எப்படி இருக்கீங்க? பேசுங்க. உங்களை மட்டும் ஏன் உங்க அம்மா இப்படி வளர்த்திருக்காங்க? என்ன யாரும் வளர்க்கல, நானா தான் வளர்ந்தேன். பேசாதீங்க. பேசுங்கிற பேசாதேங்கிற. இப்ப நான் என்ன செய்யணும்? பக்கனே கேள்வி மட்டும் கேளுங்க. நான் உங்க பொண்டாட்டி தானே. பக்கத்துல வந்தாலே ஐயோ அம்மா, ஐயோ அண்ணன், பூச்சாண்டி காட்டுறீங்க. மத்தியானம் சாப்பிட எல்லாரும் வந்தாங்கல்ல, நீங்க ஏன் வரல? அப்படி என்ன வேலை உங்களுக்கு? இந்த வீட்டு வேலைக்காரன் கூட நேரத்துக்கு சாப்பிடுறான். நாளையில இருந்து ஒண்ணு செய்யுங்க. கடைக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. அங்கேயே குடும்பம் நடத்திக்கலாம். கல்யாணம் பண்ணி என்ன 10 வருஷமா ஆச்சு. பொண்டாட்டி ஞாபகமே இல்லாம வேலை செய்யறதுக்கு. ஐயோ உங்க அண்ணன் என்னடா நமக்காக ஒருத்தி வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாளேங்கிற நினைப்பு கொஞ்சமாவது வேணா? எங்க அக்கா உங்க அண்ணனை கட்டிக்க முடியலன்னு அழுதுச்சு.
நான் உங்களை கட்டிட்டு அழ வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன, இங்க படுக்கவா இல்ல வெளில போய் படுக்கவா? எங்கேயோ படுங்க. தூங்குறதுக்கு எங்க படுத்தா என்ன? கணக்குல உள்ள போய் பாருங்க. என்னாச்சுண்ணே? எனக்கு அப்பவே தெரியும் தம்பி. லேட் நைட் வர்றதும் தப்பு தப்பா சுத்துறதும் 2 பேரும் நம்பர் இல்லீங்க. அண்ணே, அவர் எதையா சொல்லிட்டு இருப்பாரு. என்ன பாத்தீங்க நீங்க? கணக்கே தப்பு தப்பா பாப்பீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? அண்ணே, நம்ம உள்ள போய் பாப்போம். எங்க சார், பேரு கண்ணன் சூர்யா. யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. பேரு கண்ணன் சூர்யா. 52 33 44 82 33 45. 2 பேரும் போர்டில் இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நல்லா படிப்பாங்க சார். சூர்யா 82 33 45. இந்த நம்பர் போர்டுல இருக்குமே. அது சரி. கண்ணு கண்ணு அவர் நம்பரு வெளியில போர்டுல வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. என்னாச்சு? ஏன் போர்டில் வச்சிருக்காங்க? அதுல என்ன சிக்கலோ தெரியலையே. நம்ம போய் பார்க்கலானே. என்னாச்சு கணக்குல? தம்பி யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட்ங்க. என்ன? அதாங்க சுத்துப்பத்து காலேஜிலேயே நம்ம தம்பி தாங்க ஃபர்ஸ்ட். பாஸா ஃபெயிலா? பாஸ்னா சாதாரண பாஸ் இல்ல தம்பி, பெரிய பாஸ். மத்த விஷயத்துல அப்படி இப்படி இருந்தாலும் தம்பிங்க படிப்பு விஷயத்துல இப்படி தம்பி. அம்மா, கண்ணா, அம்மா, கண்ணனுக்கு வேலை கிடைச்சிச்சு டெல்லியில. அப்படியா? பாரு, கண்ணனுக்கு வேலை கிடைச்சிச்சு. அப்படியாண்ணே? என்னதுப்பா? அப்பா, அப்பா, இப்பதான் அந்த பசங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள படிச்சு முடிச்சு டெல்லியில வேலை பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அண்ணா, உனக்கு டெல்லியில வேலை கிடைச்சிருக்கா? சூர்யா, இவன் புறப்படுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நீ தான் செய்யணும். சரிண்ணே. டேய் கண்ணா, 2 பேர் முகத்தையும் பாருடா, எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குனதெல்லாம் வீண் போகலடா. நாங்க என்னமா கஷ்டப்பட்டோம்? இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு. நாங்க நம்ம காசு பணம் தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். இவன் கௌரவத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கான். சந்தோஷமா இருக்குமா? பெருமையா இருக்குமா? ஏய், அவ எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான், நீ பாட்டு போயிட்டு இருக்க. நான் ஒன்னும் டெல்லிக்கு போல. ஏய், எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்காங்க, நீ போக மாட்டேங்கன்னு என்னடா அர்த்தம்? போக மாட்டேன்னு சொன்னா விட்டுருங்க, புரிஞ்சுக்கங்க. ஏன் போகல? படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணுமா? அப்படி என்ன அவசரம் சம்பாதிக்கிறதுக்கு? அப்புறம் நீ எங்களை மாதிரி கடையில உட்கார்ந்து பட்டம் போட போறியா? இதுக்கு தானே உன்னை படிக்க ஆரம்பிச்சது. படிச்சு முடிச்ச உடனே சம்பாதிக்க போகணுமா? என்ன கேள்வி வைக்கிறான் பாத்தியா? என்ன? இவன் சம்பாதிச்சு போய் தான் நாங்களே உட்கார்ந்து சாப்பிட போறோம். அதுக்காக சொல்ல, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. என்னடா நீ எத்த பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா நீ யார் பேசினாலும் ஏத்து பேசிக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சு? என்னப்பா? எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வாப்பா. ஏய், யாரு? உன் அண்ணன் தானே சொல்றான். ஏன் கண்ணா? நீ டெல்லிக்கு போற, அவ்வளவுதான். என்ன நல்லா படிச்சவன இருக்கு. டெல்லி வேலை இதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். அவங்க பாட்டுக்கு புரியாம பேசுறாங்க. சின்ன வயசுல படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டாங்க. இப்போ படிப்பு முடிஞ்ச உடனே வேலைக்காக டெல்லிக்கு போக சொல்றாங்க. இந்த தடவை என்னால போக முடியாது.
உன்னை விட்டு போக முடியாது. நீ போயிடுவ. ஏய், இங்க பாரு, என்ன பாரு. நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல, போயிடுவேனா? இல்ல, நீ போக கூடாது. சரி, நீ போ, நேரமாச்சு. ஐயா வர சொன்னார். திருப்பதி குடும்பத்து பையன் தானே நீ? நல்லாவா இருக்குதுல்ல? நல்ல குடும்பத்து பையனா பிறந்துட்டு என்னதெல்லாம் சல்லித்தனமா? எங்க கை வைக்கிறோம்னு தெரியவான? படிச்சுட்ட கண்ணு முன்னு தெரியாம போயிடும் இல்ல? உங்க குடும்பம் வேற, நாங்க வேற. எங்களுக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு பேசியெல்லாம் பழக்கம் இல்ல. மறுபடியும் அப்படி இப்படின்னு காதல விழுந்துச்சு, உன் குடும்பத்துல வேற இருக்காது. வேற மறுபடியும் அப்படி இப்படின்னு காதல விழுந்துச்சு, உன் குடும்பத்துல வேற இருக்காது. பெட்டி வச்சியா? இங்க வைக்காத, கீழே கீழே அங்க வை. வரேன், நான் போயிட்டு வரேன். கண்ணா, உடம்பு பாத்துக்கப்பா. போன உடனே போன் பண்றியா? ஆமாண்டா, சரிங்க. சாப்பிடு. வேலை வேலைக்கு சாப்பிடுறேன். போன உடனே எங்களை மறந்துடாத, ஃபோன் பண்ணு. போயிட்டு வா. சர்டிபிகேட்ல பெட்டி வரேன். பெட்டியில வச்சிருக்கேன். அண்ணா பாத்துடா, ஜாக்கிரதா. வரேன். ஓகே, வாங்கிக்கோ வாங்கிக்கோ. செலவுக்கு பார்த்து போயிட்டு வா. பார்த்து போய்க்கோ. பத்திரம்பா. போய்க்கோ. பெரியவனே, என்னப்பா? ஒண்ணும் வரக்கூடாது. என்ன இது? நீ அழுதுன்னா அப்ப திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டு என்ன அட என்னடா? சத்தம் போடாதீங்க, இன்னொரு வேலைக்காரன் வந்திருக்கான். வேலைக்கார்? ஓ, நான் ஒருத்தர் இருக்கப்ப என்ன தெரியல திட வந்திருப்பா. வேலை போடுறது என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சரா? டேய் அடிக்க சும்மா இரு. இல்லைங்க, நான் வந்து ஏய், ஷூ. பேசக்கூடாது. நீ எதுக்காக திருட வந்திருக்க நல்லா தெரியும். பசி. இத பார், உனக்கு 3 வேளை சாப்பாடு, தங்கறதுக்கு உறவுன்னு சொல்லிக்கிட்டு நாங்கெல்லாம் மாசம் 500 ரூபாய் சம்பளம். திருடுறியா? எது திருடுவியாவா? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஷூ. பேசு. கேபிள் டிவி சரி பண்ணிட்டீங்களா? முதல்ல இங்க 2 பேரும் சரி பண்ணுங்க. கேபிள் டிவி கார யாரு, திருட யாருன்னு சரியான விவரம் தெரியாத 2 பேரும் வீட்டுல வச்சிருக்கீங்க. 3 வேளை சாப்பாடா, 500 ரூபாய் சம்பளமா, தங்கருக்கு பர்மனன்டான இடமா? இந்த ஆளு என்ன வேறுமே சொல்ல விடாம டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க. பாருங்க திருட்டு புலியா. இவன் தான் திருடன் சொல்லி வாடா.